அது எப்போதுமே மாம்பழம் வாசம் வீசுற அழகான ஒரு ஊர். அந்த ஊர்ல மாணிக்கம்னு ஒரு மாம்பழ வியாபாரி இருந்தாரு. அவர்கிட்ட பெரிய கடையும் கிடையாது. ஒரு பழமையான மரவண்டியில மாம்பழங்களை அடுக்கி கொண்டு ஊர் ஊரா சென்று விற்பதுதான் அவரோட வழக்கம். மாணிக்கம் ரொம்ப நேர்மையானவர். யார்கிட்டையும் பொய் சொல்லி பழங்களையும் விற்க மாட்டாரு. சுவை குறைவா இருந்தா காசு தராதீங்க தம்பி அப்படின்னு தைரியமா சொல்ற குணமும் கொண்டவர். இதனால ஊர்ல பெரியவங்கள் முதல் சின்னவங்க வர அனைவரும் மாணிக்கத்தையும் அவரோட மாம்பழங்களையும் ரொம்ப விரும்புவாங்க. ஆனா சமீப காலமா பக்கத்து ஒரு வியாபாரி ஒருவன் ரசாயனம் தெளித்த பளபளப்பான பழங்களை மலிவு விலைக்கு விற்றதால மாணிக்கத்தோட வியாபாரமும் மந்தமாச்சு. அன்றாட வாழ்க்கைக்கு அவர் கஷ்டப்படுற நிலையும் உருவாச்சு. அன்னைக்கு ஜூன் மாசத்துல ஒரு சனிக்கிழமை மாலை நேரமும் வானம் செம்பருத்தி பூ போல செவந்தும் இருந்துச்சு. மாணிக்கம் அன்னைக்கு ஒரு பழங்கூட விற்காம கவலையோட வண்டியை தள்ளிக்கிட்டு காட்டுக்கு ஓரமிருந்த பாதையில வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு சாலையோரம் இருந்த பெரிய புதருக்கு பக்கத்துல இருந்து ஒரு சத்தமும் கேட்டுச்சு. யாரோ ஆபத்துல இருக்காங்க போலயே அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த புதர்கிட்டையும் எட்டி பார்த்தாரு. அங்க ஒரு வயதான முதியவரும் காலில் அடிபட்டு நகர முடியாமல் அமர்ந்திருந்தாரு. அவரோட ஆடைகள்லாம் கிழிஞ்சி தாகத்தால அவருக்கு நாக்கும் வறண்டுட்டு இருந்துச்சு. மாணிக்கம் யோசிக்கவே இல்லை. ஓடி போய் தான் வண்டியில குடிக்க வச்சிருந்த தண்ணியையும் எடுத்துட்டு அவங்கிட்ட இருந்த கொஞ்சம் நல்ல மாம்பழங்களையும் நறுக்கி அந்த வயதானவருக்கும் கொடுத்தான். அந்த பழத்தோட இனிப்பும் மாணிக்கத்தோட அன்பும் அந்த முதியவரை சட்டுன்னு தேய்ச்சிச்சு. முதியவரும் மெல்ல எழுந்து நின்றாரு. அவரோட பலவீனமும் மறைஞ்சிச்சு. அவரு கண்களும் பிரகாசம் ஆச்சுது. அவரு சாதாரண மனுஷரே கிடையாது. அவரு அந்த காட்டு பகுதியை காக்கிற வனதேவதை. மாணிக்கத்தோட இறக்க குணத்தை பார்த்து மகிழ்ந்த அந்த தேவதையும் தன்னோட மடியிலிருந்து ஒரு விசித்திரமான மாம்பழத்தையும் எடுத்தாரு. அது சாதாரண மாம்பழம் மாதிரி இருக்காம தங்க நிறத்துலையும் மின்னுச்சு. அதுல இருந்து வீசிய வாசனை அந்த இடத்தையே சொர்க்கமாக மாச்சுச்சு. மாணிக்கம், உன்னோட நேர்மைக்கும் நற்பண்புக்கும் என்னோட பரிசு இது. இது மந்திர மாம்பழம். இத ஓ வண்டியில மச்ச பழங்களுக்கு நடுவையும் வையி. இதுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு சாதாரண பழமும் உலகத்திலேயே மிக ருசியான ஆரோக்கியமான பழமாவும் மாறிடும். ஆனா நினைவிருக்கட்டும், இதை நீ யாருக்கும் விற்க கூடாது. பேராசைப்பட்டு இதோட ரகசியத்தை தவறா பயன்படுத்தினா இதோட சக்தியும் மறைஞ்சிடும் சொல்லிட்டு மறைஞ்சாரு அந்த வனதேவதை. மறுநாள் காலையில மாணிக்கமும் தேவதை சொன்னபடியே அந்த தங்க மாம்பழத்தை தன்னோட வண்டிக்கு நடுவுலையும் மறைச்சு வச்சாரு. என்ன ஆச்சரியம்! சுற்றிலும் இருந்த காஞ்ச சுவையற்ற மாம்பழங்கள் கூட அடுத்த சில நிமிடங்கள்ல பழுத்து தேன் ஒழுகிற பழங்களா மாறிச்சு. அவரு ஊருக்குள்ள வண்டியை தள்ளிக்கிட்டு நுழைஞ்ச போதே அந்த வாசனை ஊர் மக்களையும் சுண்டி இழுத்துச்சு. சிறுவர்களும் ஓடி வந்தாங்க. மாணிக்கமாமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு வாசனை வருது அப்படின்னு கேட்டு பழங்களையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு வாய் சாப்பிட்டதும் அடேங்கப்பா, தேன் மிட்டாய் தோத்துரும் போலன்னு துள்ளியும் குதிச்சாங்க. பெரியவங்க இந்த பழத்தோட சுவையில வியந்தும் போனாங்க. மாணிக்கத்தோட மாம்பழங்கள் அரை மணி நேரத்திலேயே விச்சும் தீர்ந்துட்டு நாளுக்கு நாள் கூட்டமும் அலைமோதிச்சு. வியாபாரம் அமோகமா நடக்கிறத பார்த்த பக்கத்து ஒரு வியாபாரி நாகநாதனுக்கு பொறாமையும் தாங்கல. இவன் பழத்துல அப்படி என்ன இருக்கு? ஏதோ மாய மந்திரம் இருக்குது. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தன்னோட அடியாட்களை அனுப்பி ஒரு நாள் இரவு மாணிக்கத்தோட வீட்டையும் உளவு பார்க்க சொன்னான். அவங்க ஜன்னல் வழியா பார்த்தப்போ மாணிக்கம் அந்த தங்க நிற மந்திர மாம்பழத்தை பட்டு துணியில சுற்றி பத்திரப்படுத்துவதையும் பார்த்தாங்க. அன்னைக்கு நள்ளிரவு அவன் திண்ணையில தூங்கிட்டு இருந்த நேரத்துல நாகநாதனும் அவனுடைய ஆட்களும் மந்திர மாம்பழத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில நாகநாதன் தன்னோட கடையில அந்த தங்க மாம்பழத்தை நடுவுல வச்சு, இன்னைக்கு என் கடையில தான் உலகத்திலேயே சிறந்த மாம்பழங்கள் கிடைக்கும்னு கூவினான். அங்க வந்த ஊர் மக்கள் ஆவலோட அவன்கிட்ட பழங்களையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா அடுத்த வினாடி, ஐயோ கசக்குதே, காரமா இருக்கே, வாந்தி வருதுன்னு மக்களும் அலர்னாங்க. மந்திர மாம்பழத்தோட சக்தி பேராசக்காரன் கைக்கு போனதும் தலைகீழா மாறுச்சு. நாகநாதன் கடையில இருந்த பழங்கள் அனைத்தும் அழுகிய நிலைக்கு மாறி துர்நாச்சமும் வீச தொடங்குச்சு. ஏமாச்சமடைஞ்ச மக்களும் கோபமாகி நாகநாதனை துரத்தி அடிச்சாங்க. அதே நேரத்துல தன்னோட மந்திர பழத்தை தொலைச்சிட்டு காட்டுல தேவதை கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான் மாணிக்கம். அப்போ தேவதை திரும்பவும் தோன்றினாங்க.
மாணிக்கம், நீ தப்பு செய்யல. பேராசக்காரங்களுக்கு இந்த மந்திர பலம் நஞ்சா மாறும். இதோ உன்னுடைய பலன்னு சொல்லி நாகநாதன்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட பழத்தை மீண்டும் அவர்கிட்டயே கொடுத்தாங்க. திரும்பவும் அந்த கிராமத்துல மாணிக்கத்தோட நேர்மையான வியாபாரமும் நடந்துச்சு. நாகநாதன் தன்னோட தவறையும் உணர்ந்து ஊரை விட்டே ஓடனான். நேர்மையும் பிறருக்கு உதவும் குணமும் எப்போதும் நமக்கு நன்மையை தரும். பேராசையும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதும் நம்மிடம் இருக்கிற மதிப்பையும் அழிச்சிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.